இன்றைக்கி வந்து நம்ம ஃபியூசிங் டேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபியூசிங் டேப்னால் என்ன யூஸ்னால், ஏதாவது இப்போ அவசரம் வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோம், ஆனால் ஹெம்மிங் பண்ண நேரம் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த ஃபியூசிங் டேப்லேருந்து கொஞ்சோன்னு கட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எங்கே ஹெம்மிங் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணக்கூடிய அந்த பீஸ் துணியை மட்டும் கரெக்டாக அப்படி வச்சு கரெக்டாக அப்படி மடித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் சூடு இருக்கணும். ரொம்ப அதிக சூடாகினா உங்களுக்கு துணி கூட ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து அந்த கேன்வாஸில் பற்றாத அளவுக்கு நம்ம கரெக்டாக அப்படி வச்சு இந்த துணி மேலே அப்படி அயன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான சூடு இருக்கணும். லேசான சூடு இருந்தாலும் உங்களுக்கு அது விரிஞ்சிரும். இது வந்து எதுக்காகனா நீங்கள் உங்கள் எமர்ஜென்சிக்காக மட்டுமே தானே. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ போயிட்டு வரோன்னா வந்துட்டு திரும்ப அதில் வந்து ஒரு ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து எல் வடிவத்தில் கிழிஞ்சிருக்கும். இப்போ எல் வடிவத்தில் இந்த மாதிரி தான் கிழிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூசிங் டேப்பை எந்தெந்த ஷேப்பில் நீங்கள் உங்களுக்கு கிழிஞ்சிருக்கு அப்படியோ அந்த இதுக்கு கிழிசலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபியூசிங் டேப்பை விட கொஞ்சம் பெரிய துணியாக தான் இருக்கணும். இதோட ராங் சைடில் வந்து இதோட நல்ல பக்கம் வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கேன்வாஸ் வந்து பற்றாத அளவுக்கு அயன் பாக்ஸில் பற்றாத அளவுக்கு ஃபஸ்ட்டு சூடு ஏறினது ஒரு லைட்டாக ஒரு துணியில் ஒரு தேய்க்கிறீங்க. அதுக்கப்புறம் இது மேலே அப்படி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி இது பண்ணுறீங்க. இல்லை எனக்கு இந்த துணியை ஒட்டிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா இது மேலே ஒரு பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து துணி ஒட்டக்கூடிய துணினா நீங்கள் பேப்பர் அது மேலே வச்சுக்கிறது நல்லது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் தேய்ச்சதும் கரெக்டாக அந்த தையல் எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கோ அந்த இடத்துல லைட்டாக உங்களால் தையல் போட தெரியலனாலும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது அடப்பு தையல் போட தெரியலன்றவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ரன்னிங் ஸ்டிச்சு இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரியறதுக்கு வேலை இருக்காது. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டுமே தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்றப்ப டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், ஜீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷர்ட் எடுத்து போடுறோம் அப்படின்னா கூட அதோட இந்த கீழே அடிப்பகுதி வந்து பிரிஞ்சிருக்கும். உங்களுக்கு உடனே நம்ம வந்து மிஷினில் தைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபியூசிங் டேப் என்ன பண்ணணும், பிரிஞ்ச பகுதியில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்குள்ளே கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அந்த பிரிஞ்சு தூக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த துணியை அது மேலே அப்படி வச்சுட்டு அது மேலேயும் என்ன பண்ணணும், அந்த சூடான அயன் பாக்ஸ் வந்து லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இதுவும் கூட நம்ம அவசரத்துக்கு போயிட்டு வந்துட்டால் கூட அதை வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் துவைச்சிங்கன்னா என்ன ஆகுனா அது பிரிஞ்சிரும், நமக்கு கிழிசல் திரும்ப பழையபடி ஆயிரும். இப்போ கேன்வாஸ்லேயே நிறையா விதங்கள் இருக்குது. இது வந்து நம்ம சுடிதாருக்கு வச்சு அயன் பண்ணக்கூடிய கேன்வாஸ். இந்த பசை பகுதி இருக்கிறது வந்து துணியோட இந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். எந்த ஒரு கேன்வாஸ் அயன் பண்ணுறதுனால அது மேலே நீங்கள் ஒரு பேப்பர் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவில் ஒரு பேப்பர் வச்சு அது மேலே நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அயன் பாக்ஸ் பாதிக்காது. அது போக இந்த மாதிரி கேன்வாஸ் ஒன்று இருக்குது. இது வந்து காலருக்கு வைக்கிறது, ஜென்ஸ் காலருக்கு போகும்ல அந்த மாதிரியான கேன்வாஸ். இதுலேயும் வந்து அந்த சைனிங்கான பக்கம் தான் அந்த துணியில் அப்படி பதிகிற மாதிரி வச்சு இது மேலேயும் ஒரு பேப்பர் வச்சு தான் நீங்கள் வந்து ஹீட் வச்சு அயன் பண்ணணும். இதுக்கு வந்து அதிக ஹீட்டு வைக்கணும். இந்த மாதிரி கேன்வாஸ் ஜென்ஸ் சட்டைக்குள்ளது. நம்ம சுடிதாருக்கு வைக்கணும்னா ஓரளவுக்குள்ள ஹீட் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் தெரியாமல் நீங்கள் வந்து இந்த பசை பகுதி பக்கம் வச்சு அயன் பண்ணிட்டீங்க, இதை துணி மேலே மாற்றி வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். வேறு எந்த துணி அயன் பண்ணாலுமே உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி அதாவது அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணிடணும், வயரை உரியணும். வெதுவெதுப்பான அந்த ஹீட் இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கேண்டில் பொருத்தி அதை உருகுனது வந்து அப்படி வடிஞ்சிருக்கும் இல்லையா, அது மேலே வந்து ஒரு ஷார்ப்பானதை வச்சு லைட்டாக, அதாவது ரொம்ப அந்த எனாமல் போயிடாத அளவுக்கு அந்த மெழுகை மட்டும் நீங்கள் வந்து சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டுற ப்ராப்ளம் வராது அடுத்த துணியில் நீங்கள் அயன் பண்ணும் போது.